வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் இன்று தேசிய இளையோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். தேசிய இளைஞர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுடெல்லியில் இன்று மாலை நடைபெறவுள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் நிறைவு அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 3000 இளைஞர்கள், சர்வதேச வெளிநாடு வாழ் இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இளம் பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுவார். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அமெரிக்காவில் இன்று நடைபெறும் அரிய தாதுக்கள் குறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வாஷிங்டன் சென்றுள்ளார். தமது பயணம் குறித்து சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அரிய தாதுக்களின் விநியோக சங்கிலியை பாதுகாப்பானதாக மாற்றுவது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் தேசத்தை கட்டமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ள ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர்களை புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் சந்தித்து பேசினார். தேசிய மாணவர் படையினர் நாட்டின் முக்கிய ஆதார வளமாக திகழ்கின்றனர் என்று விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா கூறியுள்ளார். புதுடெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் NCC மாணவர்களின் முகாமிற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது விண்வெளி பயணத்தின் விவரங்களை அறிந்து கொள்வதில் இந்த மாணவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தியதாக குறிப்பிட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.